இன்றைக்கி வந்து எஸ்பிஓ பற்றி பார்க்க போகிறோம். முக்கியமான அப்டேட் வந்து சார் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஓப்பன் ஆகுறவங்க வந்து உங்களோட பாஸ்வேர்டு ஸ்டாஃப் ஐடினா உங்களுக்கு டேஷ்போர்டு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? நீங்கள் டாஸ்க் வந்து ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் ஓல்டஸ்ட் டாஸ்க் தான் இருக்குது. அந்த கவுண்டிங் வரணும். அது முடிகிற வரைக்கும் அதே டாஸ்க் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எல்லோரும் டுடே டாஸ்க் ஓப்பன் ஆகிறவங்க பாருங்கள். சரி, அந்த ஓல்டு இது தான் செகண்டாக போட்டாங்க இல்லையா, அந்த இதுதான் இருக்குது. அதை பார்த்துருங்க. அண்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வரைக்கும் தான் டைம் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால் எல்லோரும் போய் உங்கள் பேர் வந்து கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். உங்கள் பாஸ்புக்கில் என்ன பேர் இருக்கோ அதை தான் கொடுக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து அப்டேட் பேங்க் டீட்டெயில் போய் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் வந்து உங்களோட அக்கௌண்ட் நம்பர் ஃபஸ்ட்டு பேங்க் பாஸ்புக் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் உங்கள் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக அடிக்கணும். ஜீரோலாம் கரெக்டாக போடணும். அதே மறுபடியும் கன்ஃபார்ம் அக்கௌண்ட் கரெக்டாக போட்டுக்கோங்க. அக்கௌண்ட் ஹோல்டர் நேம்னா உங்கள் பேங்க்கில் என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ இங்கிலீஷில் தான் டைப் பண்ணணும். சரிங்களா? தமிழில் எல்லாம் டைப் பண்ணக்கூடாது. ஸோ இங்கிலீஷில் அங்கே என்ன இருக்கோ அதை அப்படியே அடிங்க. இன்சியல் முன்னாடி வருதா பின்னாடி வருதா இல்லை ஸ்பெல்லிங்கெல்லாம் எப்படி இருக்கோ அதை அப்படியே இங்கே வந்து டைப் பண்ணுங்கள். சரியா? மாற்றி கொடுக்கக்கூடாது. பேன் கார்டில் இருக்கிற பேரும் கொடுக்கக்கூடாது. பேங்க் பாஸ்புக்கில் என்ன நேம் இருக்கோ அதை தான் நீங்கள் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அடுத்து பேன் கார்டு நம்பர் கொடுங்க. கரெக்டாக கொடுங்க. ஜீரோ அடிக்கிற இடத்துல ஜீரோ போடுங்க. லெட்ரு நம்பரு இதெல்லாம் கரெக்டாக கொடுக்கணும். இந்த பாக்ஸ் வந்து டிக் பண்ணிங்கன்னா உங்களோட நேம் வந்துடும். சரியா? அப்புறம் அடுத்து ஐஎஃப்எஸ்சி கோடு வந்து கரெக்டாக போடணும். நீங்கள் எந்த பிரான்ச்சோ என்ன பேங்க்கோ அந்த ஐஎஃப்எஸ்சி கோட் 11 லெட்டர்ஸ் வரும். அது இங்கே போட்டிங்கன்னா கீழே வந்து சப்மிட் கேட்கும். அதை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு சப்மிட் ஆகிடும். சரிங்களா? எந்த இதுவும் ஃபஸ்ட்டு வந்து அப்டேட்டு வியூ பேங்க் டீட்டெயிலில் போய் உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு மாற்றணும்னு இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே இந்த அப்டேட் பேங்க் டீட்டெயில்ஸ் போய் எல்லாம் கரெக்டாக போட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்து வச்சுக்கோங்க. இது இம்பார்ட்டண்ட். இது வந்து எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும். ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நோட்டீஸ் போர்டு வந்து வாய்ஸ் கேட்க சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அவங்களே பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அடுத்து செகண்ட் வந்து டீம் செலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நீங்கள் ஏதாவது மாற்றி செலக்ட் பண்ணியிருந்தால் இப்போ ப்ரமோஷன் டீமில் இருக்கிறவங்க சேல்ஸ் டீம் போகிறதுனாலும் ஓகே. அந்த சேல்ஸ் டீமில் இருக்கிறவங்க ப்ரமோஷன் டீம் வரதுனாலும் ஓகே. சரிங்களா? இப்போ சேல்ஸ் டீம் போனீங்கன்னா அதில் வந்து டிஜிட்டல் கண்டென்ட் ரைட்டர் இருக்குது அண்டு டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் இருக்குது. சரிங்களா? அதில் உங்களுக்கு எது பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் இது எது சூஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஸோ அதனால் தெளிவாக யோசிச்சுட்டு உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரமோஷன் டீம்னால் அதுக்குரிய ஒர்க்கு தான் வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி சேல்ஸ் டீம்னால் டிஜிட்டல் கண்டக்டர் அண்ட் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர். சரிங்களா? அந்த ஒர்க்கு தான் பண்ணணும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இன்றைக்கி நாளைக்கு வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. நாளைக்குள்ளே எல்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? வேறு ஏதாவது டவுட்னால் என் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.